தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அரசு தரப்பிலிருந்து இப்போ இந்த பரப்புரையில என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விரிவான வீடியோ விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த விளக்கம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு போதுமானதாக இருக்கும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு? மிகவும் தேவைப்படுகிற விளக்கம். அதுவும் திருமதி அமுதாயேஸ் அவர்கள் கொடுப்பது ரொம்ப பொருத்தமானது. மதுரை வேளாண்மை கல்லூரியிலே எங்களுக்கெல்லாம் பின்னால் பயின்றவர்கள் அவர்கள். போன ஆட்சியிலும் மிக பொறுப்பான பதவியில் இருந்தார்கள். மத்திய அரசே கூட அவர்களை மத்திய அரசு பணிக்கெல்லாம் அழைத்தது. அந்த அளவுக்கு ஒரு மிக நேர்மையான புகழ்பெற்ற அதிகாரி. அவர் கொடுக்கிற விளக்கம் என்பது ஒரு கட்சி தலைவரை தாக்கி அல்ல, ஃபேக்ட் நடந்தது என்ன என்பதை அவர் விளக்குகிறார். நடந்தது என்ன என்றால் ஆம்புலன்ஸ் சதி என்று பேசுவது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பது அதை பார்த்தாலே புரிகிறது. பெரிய கூட்டங்கள் நடக்கும்போது கட்சி தலைவர்களோடு 2 ஆம்புலன்ஸ் வரும். கட்சிக்காரங்களும் சில ஆம்புலன்ஸ்களை ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். அரசாங்கமும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கோம். அது போக மொத்தம் 50 ஆம்புலன்ஸ் அங்கு களத்தில் இருந்தன என்பதை தெளிவாக படக்காட்சிகள் மூலம் விளக்குகிறார். அதற்கு பிறகு என்னென்ன நடந்தது என்கிற அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இதுல விஜய் வைக்கிற அல்லது தாவேகா வைக்கிற வாதங்கள் எல்லாமே சொத்தை வாதங்கள். அது போக பழியை வேறொரு திசை திருப்புதல், ஷிஃப்டிங் த பிளேம். அரசாங்கம் சதி செய்து விட்டது அல்லது உள்ளூர் அரசியல்வாதிகள் சதி செய்து விட்டார்கள், அரசாங்க நடவடிக்கை சரியாக இல்லை, காவல்துறை சரியாக நாங்கள் கேட்ட இடத்தை கொடுக்கவில்லை, இப்படியான வாதங்களை வைத்து இந்த கோர சம்பவத்தின் முழுப்படி தங்கள் மீது விழக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகிறார்கள். விஜய் நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், எதிர்பாராத சம்பவம், நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன், இப்படியான ஒரு சம்பவம் நடக்கும் என்று நான் நிச்சயமாக முன்கூட்டி உணரவில்லை, இந்த மக்களோடு நிற்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். 2-3 தினங்கள் ஆகிவிட்டன, இன்னமும் அவர் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கவில்லை, அல்லது அவரது கட்சிக்காரர்களாவது பார்த்திருக்க வேண்டும். கட்சியில கீழ்மட்ட அமைப்பு இல்லை. களத்திலே ஒரு துயரம் ஏற்பட்டால் உள்ளூர் கட்சிக்காரர்கள் மக்களோடு நிற்க வேண்டும், அவர்கள் நேரத்திலே பங்கு கொள்ள வேண்டும். ஆற்றுப்படுத்துதல் என்று அரசியலிலே அதற்கு பெயர். மக்களை அமைதிப்படுத்துதல், சமாதானப்படுத்துதல், அப்படியான எதுவும் இல்லை. இதிலே சதி என்று சொன்னால், எனக்கு தெரிந்து ராஜீவ்காந்தி கொலை சம்பவம் நடக்கும் போது தேர்தல் நேரம், அப்போது என்ன ஆயிற்று என்றால், அந்த கொலை முழு சதியும் திமுக மீது என்கிற ரீதியிலே அரசியல் செய்யப்பட்டது. உடனடியாக திமுக பேனர்கள் கிழிக்கப்பட்டன, திமுக மேடைகள் உடைக்கப்பட்டன, பெரிய அளவுக்கான பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். ஆனால் பிற்காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை என்றே ஆகிவிட்டது. பல்வேறு கமிஷன்கள் போடப்பட்டன, எதுவுமே இல்லை என்று ஆகிவிட்டது. அதற்கான அரசியல் விலையை கொடுக்க வேண்டியது 91 காலகட்டத்தில் திமுகவுக்கு அப்படியான ஒரு நிலைமை வந்தது. கலைஞர் அவர்கள் அதையெல்லாம் பெரிய அளவுக்கு கண்டித்து எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். பொதுவாக ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்பட்டால் அனைவருமே மக்களை அமைதிப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதிலே அரசியல் ஆதாயம் தேடி மக்களை தூண்டி விடுகிற மாதிரி நடக்கவே கூடாது, யாராக இருந்தாலும் நடக்கக்கூடாது. இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலையிலே கரூர் மக்களுக்கு தேவை ஆறுதல் தான். அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லியிருக்கிறது, நிவாரண தொகை. எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் போன உயிர் வராது. விஜய் அவர்கள் ஒரு தொகையை கூறியிருக்கிறார், அவர் எப்போது தருவார் என்று தெரியாது. அரசு தந்து விட்டது. பிற கட்சிகள் அறிவித்த தொகைகளையும் அவர்கள் தந்து விட்டார். நிவாரணம் என்பது உடனே வழங்கப்பட வேண்டியது. மிகவும் மெதுவாக 4 நாள் கழித்தோ அல்லது 1 மாதம் கழித்தோ வழங்குவதிலே அர்த்தமே இல்லை. அது இன்னமும் தாவேகா தரப்பிலிருந்து அது செய்யப்படவில்லை. மக்களை அமைதிப்படுத்தவில்லை, மக்களை ஆறுதல் படுத்தவில்லை. இது ஒரு பெரிய குறை. அடுத்த குறை என்ன? இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காத வண்ணம் பார்த்துக் கொள்கிறேன் என்கிற அந்த உறுதி, அது ரொம்ப முக்கியம். அப்படியான ஒரு உறுதி அவர் கொடுக்கவே இல்லை. நான் எல்லாமே சரியாகத்தான் செய்தேன், ஏதோ சதி செய்து விட்டார்கள், இந்த பாணியில் இருக்கிறது. அதுவே முதலமைச்சர் எப்படி அறிக்கை விடுகிறார்? எந்த தலைவரும் மக்கள் உயிர் போக வேண்டும் என்று விரும்ப மாட்டார். பெருந்தன்மையான ஒரு அறிக்கை. இதுல அரசியல் வேண்டாம், அரசியல் பண்ண நான் விரும்பவில்லை என்று அவர் சொல்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். இதுல அரசியல் கிடையாது, அரசியல் பண்ண முடியாது, மக்களை அமைதிப்படுத்துவதுதான் நோக்கம். பொதுவாக மெச்சூர்டு லீடர்ஸ் அப்படித்தான் பேசுவார்கள். விஜயிடம் அந்த மெச்சூரிட்டி இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி திரு ஷியாம், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.